ஜூன் 28 பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் பிரிவு 37 முதல் 42 வரை இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தன் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தன் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வார். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என்னுடைய சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தன் குருவை சந்திப்பதற்காக அந்த சீடர் பாலைவனத்தின் ஊடே பயணம் செய்தார். அது ஒரு வார பயணம். 4ஆம் நாள் பயணத்தின் ஒரு குளிர்ந்த நீர்நிலையை சூழ்ந்த பாலைவன சோலையை கண்டார். அந்த நீர் சுனையின் தண்ணீர் மிகவும் குளிர்ந்ததாகவும் சுவை மிக்கதாகவும் இருந்தது. தனது தோற்பையில் அந்த நீரை நிறைத்து 7ஆம் நாள் குருகுலத்தில் வந்தடைந்த பொழுது குருவுக்கு அவர் கொண்டு வந்த நீரை தனது பரிசாக கொடுத்தார். அது எவ்வளவு சுவையானது என்று சுவைக்கச் சொன்னார். அதனை சுவைத்த குரு எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று அவருக்கு உளமார்ந்த நன்றி கூறினார். அந்த சீடர் சென்றபின் நீர் நிறைந்த தோற்பையை தன் அருகில் இருந்த மூத்த சீடரும் சுவைக்க கொடுத்தார். அதனை சுவைத்த மூத்த சீடர் உடனே அந்த தண்ணீரை வாயினின்று வெளியில் துப்பி குருவிடம் கூறினார்: இந்த தண்ணீர் நாற்றமடித்த தண்ணீர், நாற்றம் பிடித்த தண்ணீர். 4 நாள் இந்த தோல்பையில் இருந்த நீர் தோளில் நாற்றம் கலந்து இப்போது கசக்கிறது. நீங்கள் எப்படி குடித்தீர்கள்? மேலும் அது இனிமையாக இருக்கிறது என்றும் அவனிடம் நடத்தீர்களே என்று சொன்னார். குரு பதிலளித்தார்: நீர் தண்ணீரை மட்டுமே சுவைத்தாய். நான் சீடன் தந்த பரிசை சுவைத்தேன். தண்ணீர் பரிசினை மூடியிருக்கும் அலங்கார காகிதம். உன்னை பொறுத்தவரையில் பரிசனை மூடிய காகிதம் மிக மோசமானது என்கிறாய். நான் காகிதத்தை கிழித்துவிட்டு பரிசு எவ்வளவு உயர்வானது என்று சுவைக்கிறேன் என்றார். இன்று பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறு. இன்றைய நற்செய்தி நம் வாழ்வை அதன் அலங்காரத்திற்காக சுவைக்காமல் பரிசாக சுவைத்து பார்க்க வேண்டும் என்று மன்றாட அழைக்கிறது. இன்றைய நற்செய்தி மிக கடினமான சொற்களை உதிர்க்கின்றது. மனித இயல்புக்கு எதிரானதாக நம்மால் முடியாது, ஏன் யாராலும் இதை செய்ய முடியாது என்று நாம் நினைக்கும் அளவிற்கு இயேசு தனது சீடர்களால் செய்ய இயலாததை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுவதாக ஒலிக்கிறது. அவரை விட யாரையும் மிகுந்த அன்பு செய்யக்கூடாது. அது தன் சொந்த பெற்றோராகவோ அல்லது பிள்ளைகளாகவோ கூட இருக்கலாம். அவர்கள் கூட இயேசுவை விட அதிக அன்பு பெற தகுதியற்றோர். முதலும் முற்றிலுமாக இயேசுவே அன்பு செய்யப்பட வேண்டும். மற்ற எந்த அன்பும், ஏன் சொந்த இரத்த உறவுகளின் மீது கொண்ட அன்பும் இயேசுவின் அன்புக்கு அடுத்த இடத்தில்தான் இருக்க வேண்டும். இவ்வாறு கூறும் நற்செய்தியை எப்படி புரிந்து கொள்வது? இயேசுவின் இவ்வகையான சொல்லாடல் இயேசு பேசிய அரமேய மொழிக்கே உரித்தான ஒன்று.
எடுத்துக்காட்டாக, நாம் அன்பு செய்யும் இரு நபர்களின் அன்பை பற்றி அரமேய மொழியில் பேசுவதாக வைத்துக் கொள்வோம். அதில் ஒரு நபர் மீது நாம் கொண்டுள்ள அன்பை இன்னொரு நபர் மீது நாம் கொண்டுள்ள அன்போடு ஒப்பிட்டு பேசும்போது, ஒரு அன்பின் வழியே இன்னொரு அன்பை விளக்குகிறோம் என்றே பொருள் கொள்ள வேண்டும். ஒரு அன்பை கொண்டு இன்னொன்றை அழிக்கிறோம் என்று பொருள் கொள்ளக்கூடாது. ஒரு நபரின் மீது கொண்ட அன்பை வைத்து இன்னொருவரின் மீது கொண்ட அன்பை மட்டம் தட்டுகிறோம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு அன்பின் வழியாக இன்னொரு அன்பு எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது என்பதே இந்த அரமேய மொழியின் சொல்லாடலாகும். பெற்றோரையும் பிள்ளைகளையும் அன்பு செய்வதை விட தன்னை அன்பு செய்ய வேண்டும் என்று இயேசு கூறும்போது, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு காட்டும் நம் அன்பில் இயேசுவையே அன்பு செய்கின்ற செயல் வெளிப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். அதாவது, இயேசுவின் அன்பு என்பது பரிசு, பெற்றோர் பிள்ளைகள் அன்பு என்பது அதை சுற்றி இருக்கும் காகித உரை. உலகில் உள்ள எல்லா வகையான அன்பும் உயர்ந்த அன்பாகிய இயேசு இறை அன்பை பரிசாக வழங்கும் அலங்கார காகித உரைகள். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும், சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் அனைத்தும் இயேசுவாகிய அன்பு பரிசை சுற்றியிருக்கும் அலங்கார உரைகள். தம் பிள்ளைகளுக்கு செய்யும் அனைத்தும் இறை இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தும் செயல்கள் என்று பெற்றோர்கள் புரிய வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்யும் அனைத்தும் இவ்வாறே இயேசுவின் அன்பை பரிசாகத் தர வேண்டும். நமது செயல்கள் இயேசுவின் அன்பாகிய பரிசை மூடி அலங்கரிக்கும் காகித உரைகள். உரைகளை கிழிக்கும்போது நாம் ஒவ்வொருவரும் அடுத்தவருக்கு தரும் இயேசுமயமான அன்பே பரிசாக இருக்க வேண்டும். கடமைக்காகவோ கட்டாயத்திற்காகவோ லாபத்தை சொத்தை எதிர்பார்த்தோ மற்ற எந்த காரணத்திற்காகவோ பெற்றோர்களும் குழந்தைகளும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யக்கூடாது. பிள்ளைகளின் பெற்றோர் அன்பிலும் பெற்றோரின் பிள்ளை அன்பிலும் வெளிப்பட வேண்டியது இயேசு அன்பு, இயேசுமயமான அன்பு. பெற்றோர் பிள்ளைகள் இடையே உருவாகும் அன்பு இறை இயேசு அன்பின் சுவை பெறவில்லை என்றால் அது போலி அன்பு. நமது கலாச்சாரத்தில் அன்னை, தந்தை, ஆசான், தெய்வம் என்ற வரிசையில் ஒருவருடைய வாழ்க்கை செயல்கள் அமைய வேண்டும் என்று கூறுகிறோம். தெய்வம் என்ற கோணத்திலிருந்து அன்னை, தந்தை, நமது ஆசான் ஆகிய அனைவரையும் காண வேண்டும் என்பதுதான் இதன் பொருள். அன்னை, தந்தை, ஆசான் என்பதெல்லாம் இறையன்பு என்ற பரிசை வழங்கும் அலங்கார காகிதங்கள். அதை பிரித்து பார்க்கும்போது இறையன்பு என்ற பரிசை வழங்குவதாக இருக்க வேண்டும். இதை இன்னும் நன்கு வலியுறுத்த இயேசு அடுத்த வசனத்தில் கூறுகிறார், தன் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். சிலுவை சுமப்பது என்பது பிறருக்காக துன்பங்களை ஏற்று வாழ்வது என்று இயேசு விடுக்கும் எதிர்மறையான அழைப்பு மட்டுமல்ல. இயேசுவின் வாழ்வில் சிலுவை என்பது அன்பின் அடையாளம். தந்தை இறைவன் தன் மக்களின் மீது காட்டும் மன்னித்து வாழ வைக்கும் அன்பை இயேசு வெளிப்படுத்திய நிகழ்ச்சிதான் சிலுவை. சிலுவை என்பது இறை அன்பாகிய பரிசை மூடியிருக்கும் உரை. அதற்குள் இருப்பது இறை அன்பாகிய பரிசு. சிலுவை என்பது எதிர்மறையாக பார்த்தால் துன்பம்தான். ஆனால் அதை நேரடியாக பார்க்கும் பொழுது எவ்வித தடையையும் இன்றி காட்டும் அன்பான வாழ்க்கையின் முயற்சிதான் சிலுவை. இயேசுவை போல் அன்பு செய்து இயேசுமயமாக வாழ துணியவில்லை என்றால், அதாவது சிலுவை சுமக்க மனமில்லை என்றால், அவருடைய சீடராக நமக்கு வாழ தகுதியில்லை. இந்த மாதிரி சிலுவை சுமந்து வாழ்வது அன்பின் உச்சக்கட்ட வாழ்வு. இப்படி வாழ்வது நம்மை நாமே சாகடிப்பது போலானது.
என்று உலக முறைகள் நமக்கு விளக்கம் கூறலாம். ஆனால் இப்படி தன் வாழ்வை இழப்பது இயேசுவின் பார்வையில் இழப்பே அல்ல. அவர் பொருட்டு, அவர் வழியில் அன்பிற்காக சிலுவை சுமந்து தன்னை இழந்து வாழ்வது என்பதே நிறைவான வாழ்வாகும். நம்மையும் பிறரையும் நிறைவாக வாழ வைக்கும் உண்மையான வாழ்வின் வழிதான் சிலுவை. இதை நம்பி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும், அவை சிறியனவாகவோ அல்லது பெரியனவாகவோ எதுவாக இருந்தாலும் சரி, நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அதனுடைய தன்மைக்கேற்ப இறை இயேசுவின் அங்கீகாரத்தையும் பாராட்டுதலையும் பெறும். இறைவாக்கினர்கள் அல்லது நேர்மையானவர்கள் எவ்வாறு வாழ்ந்து இறை அன்பை பரிசாக மற்றவர்களுக்கு தந்தார்களோ, அவர்களைப் போல நாமும் நம் செயல்களின் வழியே இறை அன்பை பிறருக்கு பரிசாக வழங்கலாம். ஆனால் இது மிக பெரிய செயல். இப்படி பெரிய அளவில் நம்மால் வாழ்ந்து செய்ய முடியவில்லை என்றால், நம்மால் இயன்ற சிறிய அளவில் ஒரு குவளை குளிர்ந்த நீரை தருவதன் மூலமாக கூட இயேசுவின் வழியில் இறை அன்பு பரிசை தரும் தருணமாக அவற்றை வாழலாம். நாம் எவ்வளவு பெரிய செயல் செய்கிறோம் என்பதல்ல, அதை எப்படி செய்கிறோம், அதன் வழியாக எத்தகைய இறை அன்பை பகிர்கிறோம் என்பதையே இன்றைய நற்செய்தி நம்முன் கேள்வியாய் வைக்கின்றது. நாம் வாழும் உலகம் விளம்பர உலகம். வெளி அலங்காரத்தில் தன்னை வெளிச்சம் போட்டு காட்டி கவர்ச்சியில் மினுமினுக்கும் உலகம். அலங்காரத்தில் அதிக கவனம் செலுத்தி அர்த்தத்தை பற்றி கவலைப்படாத உலகம். கவர்ந்தெழுத்து கவர்ச்சி காட்டி ஆதாயத்திற்காக ஆன்மாவை கூட விலை பேசும் உலகம். பரிசை சுற்றி இருக்கும் அலங்கார காகிதத்தை பார்த்து பரிசை எடை போடும் உலகம். இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுவது இதுதான். அலங்காரம் கவர்ச்சியினால் ஆட்கொள்ளப்பட்டு அர்த்தத்தையும் உண்மையான பரிசான அன்பையும் இழந்து விட வேண்டாம். எல்லா பொருட்களையும் எல்லா உறவுகளையும் சிலுவையில் இயேசு வெளிப்படுத்திய அன்பின் வெளிப்பாடாக வாழ்வதே உண்மையான வாழ்வின் பரிசு. அது ஒரு குவளை குளிர்ந்த நீரை தருவதாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப இரத்த உறவுகளை அன்பு செய்யும் இயல்பான செயலானாலும் சரி, அல்லது தன்னையே பிறருக்காக வழங்கும் தியாகச் செயலாக இருந்தாலும் சரி, எல்லா செயல்களும் எல்லா உறவுகளும் சிலுவையில் இறந்து உயிர்த்த இறை அன்பை வழங்கும் அன்பு செயலாக பரிணமிக்க வேண்டும். இயேசுவின் சீடர்கள், இயேசுவை நம்புவோர்களாகிய நமது வாழ்வு அவரை போலவே அவர் பின்னால் சிலுவை சுமந்து அன்பை பரிசாக வழங்கும் வாழ்வு. நம் வாழ்வு இயேசுவை, அவர் தரும் இறை அன்பை வாழ்ந்து அதனையே பிறருக்கும் பரிசாகத் தரும் வாழ்வு. நம்மை பரிசாகத் தருவோம். சிலுவை என்பது பரிசாகிய இறை அன்பின் ஆழத்தை, அகலத்தை, நீளத்தை, உயரத்தை அளவின்றி வழங்கும் அடையாளம். சிலுவை என்பது அலங்காரம் அல்ல, அன்பின் அடையாளம்.